அத்தியாயம் 1. இரவு 10 மணி. கான்கிரீட் கட்டிடம் ஒழுக்கமாயிருந்தது. ராமசாமி 9 மணிக்கே படுத்து விட்டார். ஆனால் அறையின் அனல் காற்று அவரை வாட்டி எடுத்தது. வரப்போரங்களிலும் வயல்வெளிகளிலும் சுற்றி பழக்கப்பட்ட அவருக்கு தன் மகன் மகேஷ் கட்டிய கான்கிரீட் வீடு ஒத்து வரவில்லை. சிறிது நேரம் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தார். தூக்கம் வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தது. எழுந்து வெளியே வந்தார். வீட்டின் முகப்பில் இருந்த பொன்னை மரம் அவரை தென்றலால் ஒருடியது. அப்படியே முன்பக்க படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டார். அவரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தெருமுனையில் ஓர் உருவம் நிழலாய் நடந்து சென்றது. இருட்டில் யாரென்று சரியாக தெரியவில்லை. என்னவோ ஏதோவென்று தெருமுனை வரை சென்று பார்த்தார். தூரத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த உருவம் ஒரு வீட்டின் முன்னால் போய் நின்றது. பின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றது. ராமசாமிக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. 2 வருடங்களாக அந்த வீடு பூட்டியிருக்கிறது. கடைசியாக அந்த வீட்டில் துக்க சம்பவம் நடந்திருந்தது. அதன் பிறகு அந்த வீட்டில் யாராலும் வாழ முடியவில்லை. இரவானால் அழுகை சத்தம், அறையில் யாரோ உட்கார்ந்திருப்பது போன்ற தோற்றம், நாய்கள் அழும் வினோத ஒலிகள் மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருக்கும். வீட்டை முழுவதுமாக பயன்படுத்தாமல் பூட்டிவிட்ட பிறகும் கூட இந்த மாதிரியான அனுபவங்களை அந்த ஊர் மக்கள் அனுபவித்தார்கள். அப்படி இருக்கும் அந்த வீட்டுக்கு செல்வது யார் என்ற கேள்விகள் ராமசாமியை தொலைத்தெடுத்தன. அவர் அந்த வீட்டின் கேட் அருகே செல்வதற்குள் அந்த உருவம் வீட்டிற்குள் சென்று விட்டது. ராமசாமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த வீட்டிற்குள் செல்ல பயம். ஆனால் உள்ளே போனது யார் என்ற கேள்விகள் அவருக்கு உள்ளே செல்லும் தைரியத்தை சிறிது வரவழைத்தது. ஆனாலும் கால்கள் உள்ளே நகரவே இல்லை. அதற்குள் அந்த உருவம் வீட்டின் மாடிக்கு சென்று விட்டது. ஓரளவு தெரிந்த நிலவின் வெளிச்சத்தில் அந்த உருவத்தின் முகம் சிறியதாக காணப்பட்டது. அது தயாளன், அந்த வீட்டின் சொந்தக்காரன். இவன் ஏன் இந்த நேரத்தில் மொட்டை மாடியில் நிற்கிறான்? என்னாச்சுன்னு தெரியலையே. விபரீதமாக ஏதாவது முடிவெடுத்துட்டானா? டே தயாளா நில்றா, டே தயாளா நில்றா, சொன்னா கேள்றா, நில்றா. 3 மாடிகள் கொண்ட அந்த உயரமான கட்டிடத்தில் இவர் கத்துவது தயாளனுக்கு கேட்கவில்லை. இப்போ என்ன செய்யறது? வேற வழி இல்லை, நம்மளே மேலே ஏறித்தான் ஆகணும் என நினைத்து கொண்டே தன்னால் முடிந்த வரையில் மூச்சு வாங்க ஓடினார். எப்படியோ அந்த கட்டிடத்தில் ஏறிவிட்டார். மாடியில் தயாளன் இல்லை. அத்தியாயம் 2. ராமசாமிக்கு லேசாக மயக்கம் வருவது போல் இருந்தது. கால்கள் தள்ளாடின. உடல் தெப்பலாக நனைந்திருந்தது. மாடியின் நுனிக்கு சென்று கீழே எட்டி பார்த்தார். கீழே எதுவுமே இல்லை. அப்போ தயாளன் எங்க? ஒருவேளை திரும்பி இந்த கட்டிடத்துக்குள்ளே போயிட்டானா? திரும்பி மறுபடி கீழிறங்கி அந்த வீட்டில் அவனை தேடினார். யாரோ படிகளில் ஓடும் சத்தம். அதை பின்தொடர்ந்து அவரும் ஓடினார். அப்பொழுது தயாளன் நின்றான். தாத்தா, நீங்கள் இங்கே ஏன் வந்தீங்க? வீட்டுக்கு போங்க. நான் இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? டே தயாளா, கிறுக்கு பிடிச்சிச்சா உனக்கு? இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும்ல? எப்படின்னு சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. டேய், என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே வீட்டை பூட்டி வச்சிருக்க. நானா பூட்டின தாத்தா? வேற யாரா பூட்டினது? இந்த ஊருக்காரங்க பூட்டினாங்க. எல்லாம் உன் குடும்பம் நல்லதுக்கு தான்டா. என்ன தாத்தா குடும்பம் நல்லது? இந்த வீட்டை கட்டி ஏகப்பட்ட கடன். ஊர்க்காரங்க வந்து இதை தீர்த்து வைப்பாங்களா? டேய், அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அந்த 2 பேரை குடி வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். யாரு என்னன்னே தெரியாதவங்களை கொண்டாந்து வச்சா இதாண்டா நிலைமை. தாத்தா, அவன் தற்கொலை பண்ணிட்டுறதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? டீ, என்னடா புரியாமல் பேசுகிற? அவன் எப்படி செத்தான்னு தெரியும்ல உனக்கு? தெரியும், அவன் தற்கொலை பண்ணிட்டு தான் செத்தான். ஆனால் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி இங்கே பேய் பிசாசுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை பார்க்கத்தான் வந்தியாக்கும்? ஆமாம், அதை பார்க்கத்தான் வந்தேன். இன்றைக்கி மட்டுமில்லை, முன்னாடி ஒரு நாள் கூட வந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே எந்த பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. அப்போது ராத்திரியில் இங்கே அழுகிறது யாருடா? யார் அழுதா? நம்ம இங்கே தானே இருக்கோம்.
ராமசாமிக்கு அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என்பது புரியவில்லை. ஊரை சுற்றி தயாளனுக்கு கடன் இருந்தது. 50 லட்சத்துக்கு மேல் செலவு செய்து கட்டிய வீடு பயனின்றி போய்விட்டது. அந்த மன உளைச்சலில் செய்து வந்த தொழிலும் நஷ்டத்தில் போய்விட்டது. இப்போதைக்கு ஏதோ போதாக்குறைக்கு வாடகை வீட்டில் வசிக்கிறான். ராமசாமிக்கு அங்கிருந்து அவனை எப்படியாவது அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. டே தயாளா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்டா. ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி வர்றது சரியில்லடா என அவனுடைய கையை பிடித்து கொண்டு அவனை அங்கிருந்து அழைத்து சென்றார். படிகளில் கீழிறங்கி வெளியே வந்து காம்பவுண்ட் கேடை மூடும்போது 2வது மாடியின் ஜன்னலில் 2 கண்கள் இவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. இவர் அதை எதேர்ச்சியாக பார்க்கவும் வீட்டினுள் திரும்பி மறைந்து கொண்டது. ராமசாமிக்கு உடல் குளிர் விட்டு இதயம் வேகமாக துடித்தது. தயாளன் அப்போது வேறு பக்கம் திரும்பி இருந்தான். அவனை அவசரமாக அங்கிருந்து அழைத்து சென்றார். அவருடன் வீட்டிற்கு கிளம்பி சென்ற தயாளன் 1 மணி நேரம் கழித்து மீண்டும் அந்த கட்டிடத்துக்கு திரும்பி வந்தான். அத்தியாயம் 3. ராமசாமி காலையில் எழுந்தபோது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டில் யாரும் இல்லை. வெளியே வந்து பார்த்தார். மக்கள் கூட்டமாக கூடி நின்று சோகமாக எதை பற்றியோ பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னவென்று காது கொடுத்து கேட்டபோது தயாளன் மாடி மீது இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டு இருந்தான். அவரையும் மீறி வந்த கண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டு வீட்டின் உள்ளே சென்று அமைதியாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். அவர் நாட்காலியிலிருந்து எழ சில மணி நேரங்கள் ஆனது. நேராக அந்த கட்டிடத்தின் அருகே சென்றால் தயாளன் உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருந்தது. கீழே அவன் விழுந்த இடம் போலீசாரால் குறிக்கப்பட்டிருந்தது. சுற்றிலும் ஊர் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டார். காவல்துறை விசாரணையை மும்மரமாக நடத்தி கொண்டிருந்தது. தயாளன் கடன் தொல்லையால் தான் தற்கொலை செய்து கொண்டான் என்ற கோணத்திலேயே விசாரணை நடைபெற்றது. அந்த கோணத்தையே மாற்றினார் ஒருவர். அவர்தான் தண்டபாணி. சார், நான் ஒன்று சொல்லலாமா? யார் நீங்கள்? இந்த ஊர் தான் சார். என்ன சொல்லணும்? தயாளன் இறந்தது விஷயமா? சரி சொல்லுங்க சார். இது தற்கொலையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சந்தேகமா? என்ன சந்தேகம்? ஆமாம் சார், சந்தேகம்தான். என்ன சந்தேகம்னு சொல்லுங்கள். நேற்று ராத்திரி தயாளன் எங்கள் தெருமுனையில் போகிறத நான் பார்த்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. கான்ஸ்டபிள், ரோடை கிளியர் பண்ணிவிட்டு இவரை தனியாக அந்த பக்கமாக கூட்டிகிட்டு வாங்க. ஒரு புளிய மரத்தின் அருகே சப் இன்ஸ்பெக்டர் பர்வதன் தண்டபாணியிடம் விசாரணையை துவக்கினார். என்ன பார்த்தன்னு முதல்ல இருந்து தெளிவாக சொல்லுங்க. சார், நேற்று நைட்டு 10 மணி இருக்கும். தயாளன் ஒரு மாதிரியாக நடந்து அந்த வீட்டு வழியாக போனான். அப்போவே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அவனை நிறுத்தலான்னு போனேன். ஆனால் அவன் பின்னாடி ஊர்க்கார ஒருத்தர் போனார். சரி, 2 பேரும் எங்கேயோ போகிறாங்கன்னு சும்மா இருந்துட்டேன். தயாளன் தனியாக போயிருந்தா கண்டிப்பாக அவனை தடுத்து நிறுத்தியிருப்பேன். ஏன் 2 பேராக போனால் தடுக்கக்கூடாதா? அப்படி இல்லை சார், எல்லோருக்கும் அந்த இடத்த பற்றி தெரியும். முக்கியமாக ராமசாமிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் அங்கே போக மாட்டாருன்னு நினச்சேன். ஆமாம், ராமசாமி யார்? நேற்று தயாளன் பின்னாடி போனவர் சார். அப்படியா? அவரை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சார், டீட்டெயில்ஸ் என்ன? நான் வீடியோ காட்டுறேன், வாங்க. அத்தியாயம் 4. சப் இன்ஸ்பெக்டர் பர்வதன் ராமசாமி வீட்டின் முன் நின்று இருந்தார். ராமசாமி அவர்களை பார்த்ததும் திடுக்கிட்டார். இங்கே ராமசாமி யார்? நான் தான் சார். தயாளன் இருந்ததை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். என்கிட்ட என்ன சார் விசாரிக்கணும்? தயாளன் இந்த கட்டிடத்துக்கு போனப்போ நீங்கள் பின்னாடி போனதா இவர் சொல்கிறாரு. யாரு என கேட்டுக்கொண்ட ராமசாமியின் முன்னால் வந்து நின்றார் தண்டபாணி. சொல்லுங்க, நேற்று நைட்டு தயாளன் பின்னாடி நீங்கள் போனீங்களா? ராமசாமி சிலை மாதிரி அமைதியாக நின்றார். சரி, ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க.
சார் சார் இருங்க இருங்க. நேற்று நான் தயாளன் கூட போனது உண்மைதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே திரும்பி 2 பேரும் வந்துட்டோம். அதை இவர் பார்க்கலையா? சார் நான் அப்படி எதுவும் பார்க்கல. நீ பார்த்துருக்க மாட்டடா. வேணும்னே நான் மாட்டி விடணும்னு வந்திருக்கியே. உனக்கும் எனக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. தப்பு பண்ணவங்க தப்பிக்க கூடாதுல்ல, அதான். வெங்காயண்டா. ராமசாமி தண்டபாணியை எரித்து விடுவது போல் பார்த்தார். சரி, நேற்று 2 பேரும் நீங்கள் திரும்பி வந்ததாகவே வச்சுக்கோ. அப்போ தயாளன் எப்படி இறந்தான்? சார், அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. தயாளன் அந்த வீட்டை கட்டி நிறைய கடன் பட்டுட்டான். அந்த வீட்டில் ஆவி இருக்குன்னு வீட்டை பூட்டி வச்சுட்டாங்க. அவனால் அதை விற்கவும் முடியல, வேறு எதுக்கும் பயன்படுத்தவும் முடியல. மனசு உடைஞ்சி அடிக்கடி அந்த வீட்டை போயிட்டு பார்த்துருக்கான். நேற்றும் அப்படி தான் போனான். நான் தான் அவனை வற்புறுத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். அவனோட போதாத நேரம் மறுபடியும் அங்கே போயிருக்கான். இதெல்லாம் எதேர்ச்சியாக நடந்தது. நீங்கள் சொல்கிறது எதுவும் நம்பும்படியாகவே இல்லையே. நேற்று அங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் கூட தான் சார் நம்பும்படியாக இல்லை. என்ன பார்த்தீங்க? அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சார். அது 2வது மாடியில் இருக்க ஜன்னல் வழியாக எங்களை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவசரமாக அவனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது யார்? இதுக்கு முன்னாடி அங்கே இறந்து போன சர்வேஷோட ஆவியாக கூட இருக்கலாம் சார். இதுக்கு முன்னாடி அங்கே இறந்து போனாங்களா? ஏன் சார், உங்களுக்கு இந்த விளங்காதவன் எதுவும் சொல்லையா? எதுவும் சொல்லையே. எவன் மட்டும் இல்லை சார், ஊரில் யாரும் அதை பற்றி வாயே திறக்க மாட்டானுங்க. அப்படி அங்கே என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிறாங்க? சார், தயாளன் அவனுடைய நண்பன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்வேஷ் கமலா அப்படின்ற ஜோடியை அந்த கட்டிடத்தில் குடி வச்சான். அப்போது இந்த வீடு சரியாக கட்டி கூட முடிக்கல. இதில் சர்வேஷ் தமிழ் பையன்தான், ஆனால் கமலா வடநாட்டு பொண்ணு. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன காரணமோ தெரியல, அந்த சர்வேஷ் அந்த மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். கமலா அவங்க ஊருக்கே திரும்பி போயிட்டா. போலீஸ் ரெக்கார்டில் இதை பற்றி எதுவுமே இல்லையே. இந்த ஊரை தாண்டி அப்படி எந்த விஷயமும் வெளியே போயிடாது சார். அது இல்லாமல் கட்டடத்தில் ஆத்மா இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும். எவன் வெளியே சொல்லுவான்? நாங்கள் அந்த கட்டடத்தில் நல்லா செக் பண்ணிட்டு தானே வந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே எதுவும் இல்லையே. பகலில் போயிட்டு பார்த்தா என்ன தெரியும்? ராத்திரியில் போயிட்டு பாருங்கள் சார். பார்த்தா பாருங்க சார். பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தயாளன் உங்ககிட்ட குறிப்பிடும்படியாக ஏதாவது பேசினாரா? அவன் என்ன சார் பேசினான்? அந்த கட்டடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். சார், அவனுக்கு ஊரை சுற்றி ஏகப்பட்ட கடை. எப்படியாவது அந்த வீட்டை வைக்கணும். அதனால் அங்கே எதுவும் இல்லைன்னு ஊரை நம்ப வைக்கணும். அதான் அவன் எண்ணம். அதுக்காக பரிதாபமாக அங்கே போயிட்டு இறந்துட்டான் சார். இப்போ இது தற்கொலையா எப்படி? சரியாக சொல்ல முடியாது சார். எல்லாத்துக்கும் விட அந்த கட்டிடத்தில் தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு நான் கிளம்புறேன். ஆனால் எப்போ கேட்டாலும் ஸ்டேஷன் வரணும். அந்த கட்டிடத்தில் என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்ககிட்ட வரேன். நல்லதுங்க சார். சப் இன்ஸ்பெக்டர் கிளம்பி சென்றார். இரவு நெருங்கி கொண்டிருந்த வேளையில் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு ஒரு கான்ஸ்டபிளோடு கட்டிடத்துக்கு சென்றார். அத்தியாயம் 5. சப் இன்ஸ்பெக்டர் பர்வதன் கட்டிடத்திற்கு செல்வது தெரிய வர அதுவரை அமைதியாக இருந்த ஊர் மக்கள் அவருக்கு அங்கிருந்த பிரச்சனைகளை எடுத்து சொன்னார்கள். தாங்கள் கண்ட கேட்ட விபரீதமான அனுபவங்களை முழுவதும் பயத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் பர்வதன் கேட்கவில்லை. அந்த மர்மத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அச்சுறுத்தி அந்த கட்டிடத்திற்கு அவர் சென்றவுடன் உள்ளே போக கான்ஸ்டபிளை கூப்பிட்டார். ஆனால் கான்ஸ்டபிள் தயக்கம் காட்டவே அவரை அங்கேயே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். அங்கே அவருக்கு விசித்திரமான அனுபவங்கள் பல ஏற்பட்டன. அந்த கட்டிடத்தின் 2ஆம் அறையில் மனிதர்கள் இருந்ததற்கான தடயங்கள் காணப்பட்டன. கிழிந்து போன பாய் தலையணை, கிழிந்து போன மங்கலான உடைகள் குவிந்து கிடந்தன. காற்றில் மிதந்து வந்த மோசமான வாசம் அவரின் வயிற்றை புரட்டியது. அறையில் மூலையில் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட 6 அடி நீள பெட்டி மூடி கிடந்தது. அதில் பூட்டு எதுவும் இல்லை. அதை திறக்க போனார்.
சார், சார்! கீழே இருந்து கான்ஸ்டபிளின் சத்தம். மாடிப்படிகளில் கீழிறங்கி வெளியே வந்தார். என்ன ரத்னம்? சார், இங்கே ஒரு பிரச்சனை சார். என்ன? ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். யாரு மிஸ்ஸிங்? இறந்து போனார்ல தயாளன், அவரோட பையன் சார். ஈவினிங்லேருந்து காணோமா. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுது? அவங்க அம்மா சார். அப்புறம் ஊர் ஜனங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. எங்கே இருக்காங்க? சார், கேட் வெளியே நிற்கிறாங்க சார். உள்ளே வர சொல்லுங்க சார். அவங்க உள்ளே வரமாட்டேங்கிறாங்க சார். சரி, இருங்க, நானே வரேன். பர்வதன் ரத்தினத்தை கூட்டிக் கொண்டு கேட் வெளியே வந்தார். கேட் வெளியே தயாளன் மனைவி முத்துலட்சுமி, அவருடன் ஊர்க்காரர்கள் 10 பேர். என்னம்மா, என்னாச்சு? சார், என் பையன் துரை சாயங்காலத்திலிருந்து காணோம். அப்பா இருந்த துக்கத்தில் இருந்தான். நானும் அவனை சரியாக கவனிச்சிக்கல. வீட்டில் தான் இருந்தான். எங்கே போனான்னு தெரியலை. தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் விசாரிச்சிங்களா? ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம் சார். எங்கே போனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். ஓகே ஓகே, பொறுமையாக இருங்க. ஃபோட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா? இவர்கிட்ட கொடுத்துருக்கோம் சார். ரத்தினத்தை சுட்டி காட்டினாள். சரி சரி, நாங்கள் தேடி பார்க்குறோம், நீங்கள் தைரியமாக இருங்க சார். நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம் என்றார் ஊர்க்காரர் ஒருவர். பர்வதன் ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்றார். துரையின் ஃபோட்டோ பக்கத்து காவல் நிலையங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டது. சிறிது நேரத்தில் ஜீப்பை எடுத்துக்கொண்டு துரையை விசாரிக்க ஊரை நோக்கி சென்றார். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என ஒவ்வொருவராய் அவர் விசாரித்து கொண்டு வர எதிர்பாராமல் வந்த செய்தி அவரை நிலைகுலிய வைத்தது. ஊர்க்காரர்கள் உறைந்து போனார்கள். சிலர் வாய்விட்டு அலறினார்கள். சிலர் கண்களில் தாரை தாரையாக நீர் எட்டி பார்த்தது. சிலர் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார்கள். துரை அந்த கட்டிடத்தின் மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டான். அத்தியாயம் 6. துரையின் போஸ்ட்மார்ட்டம் தயாளனைப் போலவே தற்கொலை என்றே வந்தது. வழக்கம் போல் கட்டிடத்தின் உள்ளே பார்த்தால் யாரும் இல்லை. இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது என்பது பர்வதனுக்கு புரிந்து போனது. பெரியவர் ராமசாமி சொன்னது சரிதான். இந்த விஷயத்தில் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால்தான் ஒரு முடிவு கிடைக்கும் என அவர் உணர்ந்து கொண்டார். கான்ஸ்டபிள்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி பேச ஆரம்பித்தார். ரத்னம், அந்த பில்டிங்கில் யாரோ இருக்காங்கன்றது கன்ஃபார்ம். நான் அன்றைக்கி பார்த்தப்பவே எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா யாரும் இல்லை. ஸோ இதை கொஞ்சம் வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும். ரத்னம், நீயும் ஜான்சனும் நைட்டில் அந்த கட்டிடத்தை ஸ்பை பண்ணுங்க. நீங்கள் இருக்கிறது ஊர்க்காரங்க முதற்கொண்டு யாருக்கும் தெரிய வேண்டாம். நைட் அப்படின்றதால அவங்கள யாரும் வாட்ச் பண்ணவும் போகிறதில்ல. அந்த பில்டிங் மேலே யாராவது வர்றாங்களா நிற்கிறாங்களான்னு பாருங்கள். தேவையில்லாமல் அந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க. ஒரு வேளை யாராவது அந்த கட்டிடத்தை திறந்து உள்ளே போக பார்த்தா உடனே தடுத்து நிறுத்துங்க. மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2 வாரங்களுக்கு பிறகு தயாளன் துரை இறந்த அந்த கட்டிடத்திற்கு முன்னால் பெரிய டேங்க் காலி செய்யப்பட்டு காவலர்கள் உளவு பார்க்கும் இடமாக மாறிப்போனது. இதற்காக காவல்துறை ஊர் தலைவரிடம் மட்டும் சொல்லிவிட்டு தற்காலிகமாக அந்த இடத்தை தேர்வு செய்திருந்தது. 2 வாரங்களாக ஃபாலோ செய்ததில் ஒரு சில மர்மமான நடவடிக்கைகள் அவர்களுக்கும் தெரிந்தது. குறிப்பாக 2வது மாடி. ஒரு நாள் அங்கு ஏதோ சலசலப்பு சத்தங்கள் கேட்கவே உடனே பர்வதனுக்கு தகவலை தெரிவித்தார்கள். பர்வதன் சில நிமிடங்களிலே வேகமாக பைக்கில் வந்திறங்கினார். மொத்தம் 6 பேர் உள்ளே போக தயாரானார்கள். 2வது மாடிக்கு போனபோது எதிர்பாராத விதமாக அங்கே யாரும் இல்லை. காவலர்கள் அனைவரும் ஏமாற்றமாக உணர்ந்தனர். ஜான்சன், கேட்டில் ஒரு கான்ஸ்டபிளை நிற்கிறார்ல, அவரை கீழே வர சொல்லுங்கள். பிரக்லேஷ், நீங்கள் சந்தோஷம் கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு போங்க. நானும் ரத்னமும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம். எஸ் சார். முதல் மாடியின் 2வது அறை. சார், இங்கே இருக்கிற சுவர்லாம் ஏதோ வித்தியாசமாக இல்லை? ரத்னம் சுவரோரமாய் நின்று கொண்டே கேட்டார். பர்வதன் ஆழ்ந்து பார்த்தார். சுவர்
அதிகபட்சமான அகலத்தை விட பெரியதாக இருந்தது. தட்டி பார்த்தால் சுவர் உறுதியாகத்தான் இருந்தது. இன்னொரு மூலையில் மட்டும் சுவர் வெறுமையாய் இருந்தது. தட்டினால் அந்த சத்தம் வேறு மாதிரியாக ஒலித்தது. பர்வதன் தன் கைகளால் அந்த சுவரை குத்தி பார்த்தார். அது ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட சுவர் என்பது தெரிந்தது. இப்போது இடது கையை பின்னுக்கு கொண்டு சென்று வலது கையால் பலமாக குத்தினார். மேலட்டை உடைந்து அது 2 பாகங்களாக பிறந்தது. அவருக்கு உள்ளே அதிர்ச்சி காத்திருந்தது. தண்ணீர் பாட்டில்கள், பெட்டிகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். ரத்னம், எனக்கு இப்போதான் எல்லாம் புரியுது. நம்ம உள்ளே வந்து தேடும்போது யாரோ இந்த பிளாஸ்டிக் செவுத்தில் மறைஞ்சிக்கிறாங்க. நாம் 2வது மாடிக்கு போவோம், அங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். விரைந்து 2வது மாடிக்கு சென்றார்கள். அந்த மாடியில் இருந்த 2 அறைகளும் பிளாஸ்டிக் அறைகள் தான். உடைத்து பார்த்ததில் கீழ் மாடியில் பார்த்த அதே பொருட்கள் இங்கு கொஞ்சம் உடையும் இருந்தது. ஷிட் ரத்னம், இங்கேயும் யாரும் இல்லை. அப்போது மொட்டை மாடியில் தான் கொலகாரம் இருக்கணும். சந்தோஷையும் பிரகலேஷையும் அலர்ட் பண்ணணும். சீக்கிரம் வாங்க. மொட்டை மாடியில் சந்தோஷம் பிரகலேஷும் நின்று கொண்டிருந்தார்கள். பிரகலேஷ் குறுக்கு சுவர் ஒன்றின் ஓரமாக நின்று கீழே எட்டி பார்த்து கொண்டிருந்தார். சந்தோஷ் அவன் பக்கத்தில் நின்று இருந்தார். இப்போது அந்த உருவம் அவர்களின் பின்னால் நின்று கொண்டு அவர்களை நோக்கி போனது. வேகமாக ஓடி வந்த பர்வதன் டவுன் என கத்தினார். அவர்கள் குனிந்தவுடன் அந்த உருவம் நடுவில் மாட்டிக்கொண்டது. பர்வதனின் கைகள் துப்பாக்கியை எடுத்து நீட்டியது. அத்தியாயம் 7. தலைமுடியை விரித்திருந்த அந்த உருவத்தின் கண்கள் நீல நிறத்தில் இருந்தது. வெள்ளை நிற முகத்தில் சிவப்பு நிற இரத்தக்கோடுகள் பயத்தை ஏற்படுத்தியது. கை முழுவதும் வளையல்கள் சத்தத்தை ஏற்படுத்தியன. நல்ல உடல் அமைப்புடன் 30 வயதான பெண். இவர்களை பார்த்ததும் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். யாரும் எதிர்பாராத விதமாக மாடியின் நுனிக்கு சென்று கீழே விழ பார்த்தாள். சந்தோஷ், அவளை பிடிங்க. சந்தோஷ் வேகமாக அவளை பிடித்து நிறுத்தினார். இது பேயோ பிசாசோ இல்லை, ஒரு பொண்ணு தான். கையை லாக் பண்ணுங்க. இனிமே எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் போயிட்டு பார்த்துக்கலாம். அவள் அவர்களுடன் வராமல் முரண்டு பிடித்தாள். சந்தோஷினால் தனியாக இழுக்க முடியவில்லை. ரத்னமும் சேர்த்து அவளை இழுத்தார். கீழே இறக்கி பத்திரமாக போலீஸ் ஜீப்பில் ஏற்றினர். பர்வதனும் காவலர்களும் இப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக உணர்ந்தனர். மறுநாள் காலை ஸ்டேஷனை சுற்றி ஊர் மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த பெண்ணை பார்த்த சிலர் யாரென அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவள் கமலா, சர்வேஷின் காதல் மனைவி. போலீஸின் தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவண்ண வண்ணம் இருந்தன. தயாளன் அவனுடைய பழைய நண்பன் சர்வேஷ் என்பவனை வீட்டில் கூடி வைத்தார். அப்போதே சர்வேஷிற்கு 40 வயதுக்கு மேல் ஆகியிருந்தது. ஆனால் அவனுடைய காதல் மனைவி கமலா அழகான இளம் பெண். வட இந்தியாவில் ஒரு ஊரில் வேலை செய்து கொண்டிருந்த சர்வேஷ் ஒரு நாள் விபரீதமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டான். கிராமம் ஒன்றில் ஒரு பெண் உயரமான இடத்தில் யாராவது இருந்தால் அவர்களை கீழே தள்ளி கொன்று விடுகிறாள். இதனால் அந்த கிராமத்து மக்கள் அவள் உடலுக்குள் ஆவி புகுந்து விட்டதாக தெரிவித்து அவளை கொலை செய்யவும் துணிந்தனர். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சர்வேஷ் அவளை காணச் சென்றான். அழகிய நீல நிற கண்களும் கலையான அவள் முகமும் மின்னிடம் சிவந்த நிறமும் அவனை காயத்தில் வயப்படுத்தியது. அந்த கிராமத்தில் ஒருவனுக்கு அதிகமான பணம் கொடுத்து அவளை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். வட இந்திய கிராமத்தினர் சொன்னது போல் எந்த பிரச்சனையும் இல்லாததால் அவளையே திருமணமும் செய்து கொண்டான். நண்பன் தயாளனை தேடி வந்து தங்கிக் கொள்ள வீடு கேட்டான். தயாளனும் தயங்காமல் உதவி செய்தார். ஆனால் ஏதோ ஒரு நாளில் சர்வேஷ் மாடிக்கு போக அவனை தள்ளிவிட்டு கொன்றாள் கமலா. சர்வேஷ் இருந்ததும் கமலா எங்கோ சென்று விட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் 2 வருடங்களாக கமலா எப்படி வீட்டில் இருந்தாள் என்ற கேள்வி போலீஸுக்கு எழ கமலா சொல்லிய பதில்கள் அவர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்தன. அதற்கு முழு காரணம் தயாளனின் மகன் துரைதான். சர்வேஷ் அந்த கட்டிடத்தில் குடியிருந்த போதே கமலாவின் மேல் அவனுக்கு ஆசை ஏற்பட்டது. அடிக்கடி அங்கு போவதும் வருவதும் பேசுவதுமாக இருந்தான். ஆனால் சர்வேஷ் இருந்தவுடன் கமலா அதே வீட்டில் இருந்தது
அவனுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் எங்காவது ஓடிவிடலாம் என்று நினைத்த கமலாவுக்கு அங்கேயே இருக்கும்படி தைரியம் கொடுத்து உதவி செய்தவன் துரைதான். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கட்டிடத்திற்கு தயாளன் அடிக்கடி போய் வர ஒரு நாள் அவன் மாடியில் இருப்பதை அறிந்த கமலா அவரையும் கீழே தள்ளி கொன்றுவிட்டாள். இவ்வளவையும் விசாரித்து தெரிந்து கொண்ட காவல்துறையினர் கடைசியாக மீதமிருந்த ஒரு கேள்வியையும் கேட்டனர். துரையை ஏன் கமலா கொன்றாள்? அவர்கள் எதிர்பார்த்த அதே பதிலைத்தான் கமலாவும் சொன்னாள். அதுவரை கமலாவின் விபரீத விளையாட்டை புரிந்து கொள்ளாத துரை தன்னுடைய அப்பா இருந்ததும் நிலைமையை புரிந்து கொண்டான். இதை பற்றி கமலாவிடம் பிரச்சனை செய்யவும் ஆரம்பித்தான். அவன் மாடியில் இருந்தபோது அவனையும் கீழே தள்ளி கொடூரமாக கொன்றாள் கமலா. பர்வதன் யோசனையில் ஆழ்ந்தார். வெளியே இன்னும் மக்கள் களையவில்லை. ஒரு சிலர் கைகளில் கற்களுடன் அவளை அடிக்க காத்து கொண்டிருந்தனர். கடைசியாக அவளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினால் மனநிலை சரியில்லாதவள் என்றே தீர்ப்பு வரும். அதனால் என்ன செய்ய முடியும்? வேறு வழியில்லாமல் பர்வதன் தன் கடமையை செய்யலாம் என்றே முடிவெடுத்தார். ஆனால் கமலாவின் பூர்வீக கிராமத்திற்கு சென்றால் உண்மை என்ன என்பது தெரியும் என சிந்தித்து கொண்டிருந்தார். கமலா அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர் அந்த எண்ணத்தை கைவிட்டார். அவளை பார்க்க எல்லோருக்கும் போல் அவருக்கும் பயமாகவே இருந்தது. அந்த கேஸ் ஃபைலை அப்பொழுதே மூடினார்.